இலங்கையில் ஆண்டுதோறும் 3 லட்சம் மாணவர்கள் ஆரம்ப கல்வியில் சேர்கிறார்கள். ஆனால் 40,000 மாணவர்கள் மட்டுமே பல்கலைக்கழகம் சேர முடிகின்றது. பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் நேற்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை நேற்றைய தினம் டெம்பிள் ட்ரீஸ் வளாகத்தில் நடைபெற்ற இடிசிஎஸ் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டே இந்த விடயத்தினை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க மேலும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்த அரசு உறுதியாக உள்ளது என்றும், சவால்களை கடந்து தெளிவான இலக்குடன் முன்னேறும் சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டுக்கு புதிய பாடத்திட்டங்களை கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததிலிருந்து பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான பிரச்சனைகள் இலங்கையில போய்கொண்டிருக்குது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பிரதமர் அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சியைச் சேர்ந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களும் நாம் ராஜபக்ச தலைமையிலான ஒரு அணியும் பிரதமர் அவர்களுக்கு எதிராக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கொண்டு வந்து இருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா அந்த 6ஆம் ஆண்டு ஆங்கில பாட முடிவுள்ள ஒரு வலைத்தளமானது, அதாவது பள்ளிக்கூட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உகந்தது அல்லாத ஒரு வலைத்தளமானது பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தது. அந்த விடயத்தினை வச்சுக்கொண்டு பெரிய அளவிலான அரசியல் காய் நகர்த்தலை எதிர்கட்சியில் இருந்தார்கள். குறிப்பாக சஜித் பிரேமதாசவும் நாம் ராஜபக்சவும் செஞ்சாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா பிரதமர் அவர்கள் இந்த இடிசிஎஸ் அதாவது கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. இந்த இடிசிஎஸ் அமைப்புன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இந்த மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையினை வழங்குற ஒரு அமைப்பாகும். அதாவது 1930ஆம் ஆண்டு 58 உறுப்பினர்களோட ₹1 உறுப்பினர் கட்டணத்துடன் தொடங்கிய இந்த சங்கமானது இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா சுமார் 2,15,000 உறுப்பினர்களுடன் வளர்ந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அமைப்பாகும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிரதமர் அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இது வெறும் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அல்ல, நாட்டின் எதிர்கால பொறுப்புகளை ஏற்க தயாராகும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் அர்ப்பணிப்பினை பாராட்டும் நிகழ்ச்சி என்று சொல்லி பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. உலகம் வேகமாக மாறி வருகின்றது. பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடிகளுக்கு மத்தியில உயர்தர மனித வளம் அவசியம் என்றும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி இருந்தாங்க. பிரதமர் அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, பள்ளி கல்வி நிலைமையிலிருந்தே கல்வி அமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும், பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த மாற்றத்தின் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்று சொல்லியும் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் இந்த கல்வி சீர்திருத்தத்துல கொண்டு வந்த நிறைய விடயங்களுக்கு எதிராக பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான சர்ச்சைகள் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்குது. நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அவங்களோட பாடசாலை மாணவர்களுடைய புத்தகங்களினுடைய நிறங்களை வைத்துக் கொண்டு பெரிய அளவிலான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வராங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கிற கல்வியில பெரிய அளவிலான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து அந்த சீர்திருத்தங்கள் மூலம் மாணவர்களினுடைய கல்வி பெரிய அளவிலாக வளர்ச்சியடைந்து மாணவர்களுடைய எதிர்காலம் பெரிய அளவிலாக வளர்ச்சியடையமாக இருந்தால் அந்த கல்வி சீர்திருத்தங்கள் வரவேற்கப்பட விடயமாகவே இருக்கின்றது. அதாவது எந்த ஒரு கல்வி சீர்திருத்தத்தையும் கொண்டு வாருங்கள், ஆனா அந்த கல்வி சீர்திருத்தங்கள் நிச்சயமாக மாணவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி சீர்திருத்தமாகவே இருக்க வேண்டும் என்றது அனைவரனுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. பிரதமர் அவர்கள் தற்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற இந்த கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நிறைய கருத்துக்கள், நிறைய முரண்பான கருத்துக்கள், நிறைய ஆதரவான கருத்துக்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது தொடர்பான, அதாவது இலங்கையின் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு செய்யுங்க. பிரதமர் அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இலங்கையின் எதிர்காலம் கல்வியில் தான் இருக்கின்றன்னு சொல்லி, இலங்கையின் எதிர்காலம் மட்டுமில்லை, அனைத்து நாடுகளினுடைய எதிர்காலமே அந்த நாட்டில் இருக்கிற மாணவர்களுடைய கல்வியில தான் இருக்கின்றது. நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு பாதுகாப்புக்கு உயர்தர மனித வளம் அவசியம் என்றும் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையிலேயே நாட்டின் பொருளாதாரத்துக்கு சிறந்த ஒரு மனித வளம் முக்கியமான ஒரு விடயமாகும். இந்த ஆண்டு, அதாவது இந்த வருஷம் பார்த்தோம்னு சொன்னா ₹13.7 மில்லியனை கடந்து கல்வி உதவித்தொகையானது 2,292 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1984ஆம் ஆண்டில் 15 மாணவர்களுக்கு ₹3,500 நிதியுதவியுடன் தொடங்கிய இந்த திட்டமானது 41 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக ₹75,000 வரை உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயம் தொடர்பாக, அதாவது மாணவர்களுக்கு இந்த இடிசிஎஸ் வழங்கப்படுகின்ற இந்த உதவித்தொகை தொடர்பாகவும் பிரதமர் அவர்களால் இலங்கையின் கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த புதிய விடயங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.